இந்த பெண் அடிமை பத்தி ஒரு சின்ன டேட்டா கொடுக்குறேன். இப்ப 2025 வெஸ்டர்ன் வேர்ல்டு முழுக்க மொத்த நேஷனல் பார்லிமெண்ட்ஸ்லயும் வெறும் 27.2% தான் பெண்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. பெண்கள் இருக்காங்க. 27.2% தான் பெண்களுக்கு இருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு. பெண்கள் அவ்வளவுதான் இருக்காங்க. ஆனா சனாதன இந்து தர்மத்துல எல்லாவற்றும் எல்லா அரசனுமே அரசியோடு சேர்ந்துதான் கோர்ட்டை நடத்தியாகணும். 50% பெண்கள் பிரதிநிதித்துவம் சனாதன இந்து தர்மத்தின் எல்லா அதிகார மையங்களிலும் இருந்தது. வால்மீகி ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் வனவாசம் செல்லும் பொழுது அது தெளிவா அந்த சூத்திரம் சொல்லுது. சாது தர்ம பிரதானித்யா ராஜ்ஞ பிரியதமாசதி சர்வேஷாம் தர்மசீலானாம் பிரதிஷ்டா தர்மதர்ஷினி ச யதா புருஷோ ராஜ்ஞோ தர்மேணாபிஹிதா புரா ததைவ குருகல்யாணி தர்மபத்னி யதாவிதிஹி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வால்மீகி ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் வனவாசம் செல்லும் பொழுது அந்த ராஜகுரு வசிஷ்டர், நம்ம சனாதன இந்து தர்மத்தோட அரசமைப்பை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். ராஜா எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் மாதிரி எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. ராஜகுரு தான் பிரசிடென்ட், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். கான்ஸ்டிடியூஷனோட ஹெட் ராஜகுரு. ரஃபா இப்ப பிரசிடென்ட்ன்ற பொசிஷன். எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி தான். எக்ஸிகியூட்டிவ் பவர் பிரைம் மினிஸ்டர், அரசன் இருக்கும். சோ அரசன் எக்ஸிகியூட்டிவ் பவர் சென்டர். எக்ஸிகியூட்டிவ் பவர் மொத்தமா அரசன் இருக்கு. ஆனா கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ராஜகுரு தான். சோ ராஜகுரு வசிஷ்டர் ராமர் வனவாசம் போகும் பொழுது அடுத்த அந்த ராஜ்ய அதிகாரத்தை சீதை கிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. கொஞ்சம் ராமாயணம் படிங்கய்யா, படிங்கய்யா. ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்தில் ராமர் வனவாசம் சொல்லும் பொழுது 33வது சர்க்கத்திலே தெளிவாக இந்த ஸ்லோகம் வருது. சாது தர்ம பிரதானித்யா ராஜ்ஞ பிரியதமாசதிஹி சர்வேஷாம் தர்மசீலானாம் பிரதிஷ்டா தர்மதர்ஷினி சா யதா புருஷோ ராஜ்ஞோ தர்மேணாபிஹிதா புரா ததைவ குருகல்யாணி தர்மபத்னி யதாவிதி. அப்ப என்ன அர்த்தம்? ராமர் போனா சீதை தான் நாடாண்டாகணும். வசிஷ்டர் சீதைக்கு தான் ராஜ்யம் தான் ஒப்படைக்கிறாரு. சீதையும் நான் ராமரோடு செல்ல வேண்டும்னு சென்றதாலே ராஜ்யம் பரதனுக்கு போகுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்க பெண்ணடிமைத்தனம், படுபாவிகள் நம்மை மூளைச்சலவை செய்து. அதனாலதான் ஐயா தேவேந்திரன் ஐயா, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன என்னுடைய வேண்டுகோள், உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, ஓ பெண் அடிமை அப்படி இப்படின்னு, இதெல்லாம் சனாதனத்துல இருந்ததுன்னு, அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் மட்டும் கேளுங்கய்யா. அவங்க ரெஃபரன்ஸ் யார தெரியுமா காட்டுவாங்க? கடைசியில அவங்க கும்பல்ல யாரோ ஒருத்தர் பொய்யாக மொழிபெயர்த்து திரித்து எழுதிய அவர்களுடைய நூல்கள், அந்த ஹேட் ஸ்பீச், அட்ராசிட்டி மெட்டீரியல், அதையே தான் ரெஃபரன்ஸா காட்டுவாங்க. இந்த ஹேட் ஸ்பீச் பண்றது, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அட்ராசிட்டி மெட்டீரியல்ஸ் ஜெனரேட் பண்றது, இந்த அட்ராசிட்டி மெட்டீரியல் ஹேட் ஸ்பீச் வச்சு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அதை நரேட்டிவா செட் பண்றது, அதுக்கடுத்து அந்த நரேட்டிவை பேஸ் பண்ணி சட்டங்களை உருவாக்குறது, அதுக்கடுத்து அந்த சட்டங்கள் உபயோகம் பண்ணி
இன்னமும் சனாதன இந்து தர்மத்தை அழிக்கிறது படிப்படிப்படியா எல்லா இந்த ஜெனோசைடோட கிளாசிக்கல், ஒரு ஜெனோசைட்னா என்னன்னு கிளாசிக்கலா ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த சனாதன இந்து தர்மத்தின் மீது கடந்த 200 ஆண்டுகளில் நடத்தப்பட்டதுதான் ஜெனோசைட். நம்ம கிட்ட இல்லாத எல்லாவற்றையும் நம்மிடம் இருந்ததாக நம்மையே நம்பச் செய்தது. அதான் கொடுமை. இப்ப நீங்களாமே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மூளைச்சலவை, விஷப்பேச்சு, விஷத்தினுடைய ஆழம் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் கக்கும் விஷத்தை நீங்களே கூட நம்ப துவங்கி விட்டீர்கள். இன்னும் என்னால ஒரு 100 ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியுங்க. நம்மிடம் பெண்ணடிமைத்தனம் இல்லைன்னு சொல்றதுக்கு ரிக்வேதத்துல 116ஆம் பாகத்துல 15வது ஸ்லோகம், ராணி விஷ்பாலான்ற ஒரு பெண் தன்னுடைய செயற்கை காலை கொண்டு போரிலே பங்கேற்றாள் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோதாவோ ஜங்கமாய் சிங் விஷபோலாய் தனஹிதே ஸ்டெர்ப பிரத்யாத்யம் ரிக்வேதத்தோட ஸ்லோகம் இது. கேளரின் மனைவியான விஷ்பாலாவின் கால் இரவு நேர போராட்டத்தில் ஒரு பறவையின் சிறகு போல் துண்டிக்கப்பட்டது. உடனே நீங்கள் அவளுக்கு ஒரு உலோக காலை கொடுத்தீர்கள். அதனால் அவளால் நடக்க முடிந்தது. பெண்கள் போரில் பங்கேற்றிருக்கிறார்கள் அரசியாக இருந்து. ரிக்வேத காலத்தில் ராணி துர்காவதி, ராணி ருத்ரம்மா தேவி, ராணி லக்ஷ்மி பாய், ராணி அகல்யாபாய் ஹோல்கர் பரம்பரையா ரிக்வேத காலம் மட்டுமல்லாது இந்த மாடர்ன் ஹிஸ்டரி வரைக்கும் என்னால ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியும். பெண்கள் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் எல்லாவற்றிலும் பவர் சென்டரா இருக்கிறதுலையும் முழுமையாக பங்கேற்று வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள். சனாதன இந்து தர்மத்தை காலனைஸ் பண்ண கொடுங்கோலர்களும், இன்வேட் பண்ண பார்பேரிக் அட்டாக்ஸ் மூலமா நம்மளை இன்வேட் பண்ண முகலாய மற்றும் கிறிஸ்தவ பிரித்தானிய இந்த தாக்குதல்கள், இவர்களெல்லாம் வந்து சனாதன இந்து தர்மத்தை தாக்கி அழிப்பதற்கு முன்பாக இந்த எந்த பிரச்சனையும் நமக்குள் இவர்கள், இந்த சனாதன இந்து தர்மத்தோட விரோதிகள் நம்மிடம் இருப்பதாக நம்மை நம்ப வைத்த எந்த பிரச்சனை